Hi friends, Assalamu alaikum. Welcome to Ajji's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து ஆட்டுக்கால் பாயை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு 10லேருந்து 12 பேர்கிட்ட செய்ய போகிறேன். நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 12 பேர்கிட்ட சாப்பிட்லாம். நீங்கள் கம்மியாக ஒரு 2 பேர் 3 பேர்னால் அதில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஆட்டுக்கால் 2 ஆட்டுக்கால் கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் இதில் மிளகு, சீரகம், பட்டை, மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஆட்டுக்கால்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டை, ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரை ஆனோடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகுலாம் சேர்த்துறனால காரம் அதிலே இருக்கும். கடைசியாக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தேங்காய், நிறைய வேணாம், அப்புறம் ஒரு மாதிரி பதன்னு இருக்கும். இப்போ இதை ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தில்லையாக இருக்குது. இப்போ 4 தக்காளி அரைச்சிக்கலாம். அதிலே கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. எக்ஸஸாக தண்ணிலாம் ஊற்றி நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம மசாலாலாம் வெந்துருச்சு. அதிலே ஊற்றி நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு மசாலா வதக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த ஆட்டுக்காலெல்லாம் சேர்த்து நல்லா கொதி விட்டுடலாம். இப்போ உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை அந்த உப்பு காரெல்லாம் சாறதுக்காக 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில்லாம் போய் வெயிட்லாம் போயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய்லாம் கரெக்டான ஸ்டேஜில் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இது பாருங்கள், அந்த ஆட்டுக்கால்லாம் நல்லா வெந்திருக்கு. அந்த எலும்பு தனியாக, அந்த கறி தனியாக வந்திருக்கு. இந்த பதத்தில் வேக வச்சிங்கன்னா தான் நல்லா சாப்பிட முடியும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அந்த மிளகு, சீரகம்லாம் நம்ம ஆட் பண்ணனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிது. இதை நீங்கள் சேர்த்துற இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சமாக சேர்த்தனாவே உங்களுக்கு நிறைய வரும். நான் சேர்த்தனை பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாக தான் சேர்த்தனேன். ஆனால் எனக்கு நிறைய வந்துருச்சு. அதை பார்த்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அஜீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.